கடலைப்பருப்பு வச்சு எப்படி லட்டு பண்ணலான்னு பார்க்கலாங்க. ரொம்ப ஈஸியான முறையில் செய்கிறது. நம்ம வந்து பூந்தி போடணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அதனால் நான் இது மாதிரி செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இதை எடுத்து நம்ம கழுவிட்டு நம்ம ஊற வைக்கிறது காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், இப்போ பருப்பு நல்லா கழுவி எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம தண்ணி ஊற்றி வச்சிடலாம். ஒரு நல்ல ஒரு 2 மணி நேரம் ஊறட்டுங்க. பாருங்கள், நல்லா ஒரு 2 மணி நேரம் நம்ம தண்ணியில் ஊற வச்சுட்டு எடுத்து நல்லா தண்ணியை வடித்து எடுத்து வச்சுருக்கேன் நான். இப்போ வந்து இது நம்ம மிக்சியில் எடுத்து மாற்றிக்கலாங்க. பாருங்கள், போட்டுவிட்டு பறிக்க போகிறேன். பாருங்கள், நம்ம கொஞ்சம் கூட தண்ணியே விடலைங்க. தண்ணி விடாமல் பாருங்கள், குறைன்னு அரைச்சிருக்கேன். ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம். அரைச்சி இப்போ எடுத்துக்கலாங்க. பாருங்கள், பேன் வச்சுக்கிட்டோம். இப்போ நம்ம நெய் போட்டுக்கலாங்க. ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். இப்போ நம்ம லட்டுக்கு தேவையான முந்திரியும் திராட்சையும் வறுத்துக்கலாங்க. பாருங்க, திராட்சையும் இதிலே போட்டுறேன் நான். இப்போ நம்ம எடுத்து தட்டுக்கு மாற்றிக்கலாங்க. இதே நெய்யை அப்படியே நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம். நம்ம இப்போ இன்னொரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பருப்பை இந்த நெய்யில் போட்டுடலாம். நம்ம இதை அப்படியே பிரித்து விடுவோங்க. அப்படியே நெய்யில் பருப்பு நல்லா வேகணும். தண்ணி சேர்த்திடாதீங்க பருப்பு அரைக்கும்போது. பாருங்கள், இந்த அளவு உதிரியாக வர்ற மாதிரி நம்ம நல்லா ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணிவிட்டு இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். இதை எடுத்து வச்சிடலாம் நம்ம. பாருங்கள், அதே கப்பில் தான் நான் சர்க்கரை எடுத்துருக்கேன். 1 கப் சர்க்கரை வந்து போட்டுக்கலாங்க. பாருங்கள், இதில் 1/4 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். இது பாகு காய்ச்சணுங்க. அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். நம்ம நல்லா கலக்கணுங்க. இதுக்கும் பக்குவமெல்லாம் தேவையில்லைங்க. நல்லா கரைஞ்சிடணும். பாருங்கள், ஒரு கம்பி பதம்னு சொல்லுவாங்க. அந்த பதத்துக்கு வந்துட்டால் போதுங்க. பிசுக்கு பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச பூந்தியை இதில் போட்டுக்கலாங்க. போட்டு இது நல்லா கலந்து விடுங்க. பாருங்க, திராட்சை முந்திரி போட்டுக்கலாம். கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த பூந்தியில் நல்லா நல்லா ஊறணுங்க. ஊறும்போது நமக்கு உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு வந்துடும். கொஞ்சம் நேரம் ஊறட்டும். பாருங்கள், கொஞ்சம் ஆற விட்டுட்டு நல்லா பாருங்கள் ஊறிடுச்சு. இப்போ நம்ம லட்டு பிடிக்க ஈஸியாக வருங்க நமக்கு. பாருங்கள், லட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போது